ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 3 பெஸ்ட்டான செம்மையான ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நானுமே என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் ட்ரேடர்ஸ், வீடியோ மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நானும் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் சூரியோதய ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். அண்ட் இந்த ஸ்டாக்துமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் ஒரு எப்படி இருக்குன்னு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து ஓகே அரவுண்ட் இப்பயுமே ஒரு நியர் அபவுட் நான் ப்ரீவியஸ்லேருந்து வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து அப்பு பார்க்கும்போது ஒரு 65% டவுனில் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ ஒரு நியர் அபவுட் வந்து 34% நீங்கள் டவுனில் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நான் இங்கேருந்து சொன்னப்பே ஒரு அரவுண்ட் வந்து ஒரு 28% ரேலி தந்துருச்சு. ஏன்னா அங்கேருந்து பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே 83% ஒரு செம்மையான ரேலியுமே தந்திருக்கு. அதையுமே இங்கே கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் இப்பயுமே ஒரு நியர் அபவுட் வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஸ்டாக் பிஇ 13 இருக்குது, அதே இண்டஸ்ட்ரி பிஇ 15 இருக்குது. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சொல்லத்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் மோர் இது சேஃபர் சைடுக்காக பார்த்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிக் வேல்யூமே பாருங்கள் ட்ரேடர்ஸ் 310 இருக்குது. ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 194 தான் இருக்குது. இதுலேருந்துமே ரொம்ப ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு கிளியராக பார்க்க முடியுது. ROCE 7% இருக்குது, ROE 7% இருக்குது. மீன்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இது வந்து ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸு. அதனால் நம்ம அதிகமாக இங்கே வந்து ROCE பார்க்க தேவையில்ல, ROE மட்டும் பார்த்தா போதும். ஓரளவுக்கு இங்கே ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 22% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே பிளஸ் பண்ணியிருக்காங்க. இது நெகட்டிவாக இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி வந்து 8.24 இருக்குது. இது மீன்ஸ் பார்க்கணுமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு எஸ்ஆர் நோன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக யார் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே ஒரு நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது ட்ரேடர்ஸ். அது கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ரீன் கேண்டலில் பிரேக் அவுட்டுமே இங்கே கிளியராக கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது. அண்ட் அது போக இது ஓரளவுக்கு லைட்டாக இருந்தாலும் அதே இன்றைக்கி ட்ரேடிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 20லேருந்து ஒரு 30% ஒரு அப் சைடில் ஒரு க்ரீன் கேண்டல் பிரேக் அவுட் கிடச்சிருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கேருந்து சைடுவேஸில் இருந்துட்டு ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் இங்கே ப்ராஃபிட்டுமே மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாகவே நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ரெகுலர் ப்ரைஸ் நான் 5000 சேல் பண்ணுறேன். ஏன்னா அதே வந்து இப்போ டேரெக்டாக 40% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 3000லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணி மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது ட்ரேடர்ஸ். ரெகுலர் ப்ரைஸ் 3500 சேல் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக 42% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 2000லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிக பேர் வந்து இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் தான் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை குரூப் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்டேட்டட் சர்வீஸ். அண்ட் இந்த ஸ்டாக்துமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்டாக்துமே இங்கே அரவுண்ட் வந்து ஒரு டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நியர் அபவுட் வந்து 50% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுமே கிளியராக பார்க்க முடியும். அண்ட் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அங்கேருந்துமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு இல்லை, இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஏன்னா கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் வந்து இங்கே கிடைக்கல, அதனால் கீழே டவுன்ஃபால் ஆச்சு. அண்ட் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்குது. அதனால் இங்கேருந்து வந்ததுக்கு அடுத்தது மீன்ஸ் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தாலும் க்ளோசிங் ஆகிருக்கு. அண்ட் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்பராக வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இங்கேருந்து ரிவர்ஸில் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல எல்லாமே வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் பேஸில் தான் சொல்கிறேன். நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரிவர்சலுமே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அது போக நம்ம இந்த கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும்
ஸ்டாக் பிஇ 15ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இண்டஸ்ட்ரி பிஇ 19ல் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக புரிஞ்சிருக்கும். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், ஓவர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகுதா இல்லை அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகுதா. அண்ட் இன்னொன்று வந்து மீன்ஸ் உங்களுக்காக ஒரு நோட் சொல்லிடுறேன். இன்ட்ரென்சிக் வேல்யூமே பாருங்கள், இதை விட ஸ்டாக் ப்ரைஸ் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ROCE 9% இருக்குது, ROE 8% இருக்குது. ரெண்டுமே சொல்ல தேவையில்ல. ஓரளவுக்கு மினிமலாக தான் இங்கே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 59% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே பிளஸ் பண்ணவே இல்லை. அண்ட் டெட்டு கிட்டமே வெறும் ஜஸ்ட் 0.04 தான் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டெட்டே இல்லாத கம்பெனி கூட ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துச்சுன்னா ட்ரேடர்ஸ், இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற நான் ட்ராயிங்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே ப்ராப்பராக இங்கே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் அது மேக் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டலில் பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு, கிளியராக விசிபிள் ஆகுது. அண்ட் வால்யூமே வந்து ஆல்மோஸ்ட் 1.34 மில்லியன் வந்து நல்ல யூஸான வால்யூமே இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து மீன்ஸ் ரேலி தரத்துக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து செம்மையான இங்கே டவுன்ஃபாலாக இருக்குது. ஓரளவுக்கு இங்கேருந்து ரேலியுமே தந்திருக்கு. இன்னும் அப்கமிங் டைம்ஸ்க்கான ரேலியுமே இங்கேருந்து பெண்டிங்காக இருக்குது. அதனால் வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் புதும்ஜி பேப்பர் ப்ராடக்ட். அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஒரு டைரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம் ட்ரேடர்ஸ். ஸோ இதுவுமே டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு அரௌண்டு இங்கே பார்த்தாலும் ஒரு செம்மையான டவுனில் 58% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு. அண்ட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இன்றைக்கி தான் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்மாக வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் டைமில் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் கேண்டல் மீன்ஸ் விக்கு தான் இங்கே மேலே இருக்குது, ப்ராப்பரான பிரேக் அவுட் ஆகலை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேண்டல் ப்ராப்பரான பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்குமே நல்லா கிளியராக இங்கே அனலைஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கேயுமே கிடச்சிருக்கு. மீன்ஸ் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் ஒரு வி ஷேப்டு ஒரு ரிகவர் வந்து இங்கே ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டல் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு, அது கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் லாஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷனாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டினியூவாக புல்லிஸில் க்ரீன் கேண்டலில் தான் மீன்ஸ் அப் சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன் படி எடுத்தவொடனே ரேலி தருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாளைக்கெல்லாம் மீன்ஸ் ரேலி தராது. ஏன்னா லாஸ்ட் 4 ட்ரேடிங் செஷனாக க்ரீன் கேண்டலில் பாசிட்டிவாக இருக்குது. அதனால் ஓரளவுக்கு கீழே ஒரு ரிவர்சல் எடுத்துகிட்டு கொஞ்சம் சைடு வேஸில் இருந்துட்டு மீன்ஸ் டைட்டன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாதிரி நீங்களுமே என்னுடைய மீன்ஸ் அனலைஸ் பண்ணலாம். என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் 1 மந்த் மட்டும் ட்ரையல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ் என்னோடய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ட்ரேடர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் செம்மையான சூப்பரான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த 3 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். அண்டு நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ், நான் கூடி சீர கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.